ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கலர் பேப்பர் வச்சு தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரௌன் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ப்ரௌன் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் கூட எடுத்துக்கலாம். ப்ரௌன் இல்லை க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். வீடியோவில் ரொம்ப லைட்டாக தான் தெரியும் அப்படிங்கிறதுனால மேலே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பென்சிலே ட்ரா பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது அடுத்ததாக வேஸ்ட்டாக ஏதாவது ஒரு கார்ட்போர்டு ஏதாவது ஒரு அட்டை மாதிரி ரொம்ப தின்னாக இருந்தால் போதும். இந்த மாதிரி நான் ஒரு வேஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பரை திருப்பி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் அப்படி இல்லைனா ஏதாவது பேப்பர் கூட யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே க்ளூ இருக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த அட்டை மேலே இப்படி ஒட்டிடலாம். இப்போது கரெக்டாக அந்த ட்ரீயை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு பேர்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லோ கலர்னு இல்லை, இது உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். திரும்ப ஒரு அட்டை எடுத்து அந்த அட்டையில் இந்த பேர்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ கரெக்டாக இந்த பேர்ட் ஷேப்க்கே அகைன் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரௌன் இல்லை பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் ஷேட் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஐஸும் நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதோட பீக்குக்கு இன்னொரு கலர் பேப்பரில் குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதையும் இந்த இடத்துல எப்படி ஒட்டிக்க போகிறோம். திரும்ப ஒரு குட்டி பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த ஃபெதர் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த ஷேப்பில் ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே அளவு இருக்கணுன்றதுக்காக அந்த பேர்ட் வச்சு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபெதர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இது கூட ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு இது என்ன கலர் காம்பினேஷனில் பேர்ட் பண்ணுமோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரியே ஒரு 5 பேர்ட்ஸ் இல்லை 4 or 5 பேர்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 3 பேர்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், 2 இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பேப்பர் கட் பண்ணி ஒட்டும் போதே அந்த மாதிரி மாற்றி ஒட்டிக்கணும். இப்போது இந்த ட்ரீயில் அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி பேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டிடலாம். இதுக்கு இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா கலர் பேப்பர்லேயும் ஒரு கலர் பேப்பர் இருந்தாலே போதும். இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். பேப்பர்லாம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இதில் ஒட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். 2 பேப்பர், பெருசு ஒன்று சின்னது ஒன்று. இப்போது ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பேப்பர் எடுத்து இப்படி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அகைன் இதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம், பெட்டல் ஷேப்பில். ஓகேவா? இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இப்போது இதில் ஒரு பெட்டலை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இன்னொன்று இப்படி ஹாஃபாக கட் பண்ணிடணும். இப்போது இந்த ஹாஃப்க்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே இது கூட இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிடலாம். அடுத்ததாக இதை ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல் எல்லாத்தையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த குட்டி பேப்பர்லையும் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய ஃப்ளவருடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி ஃப்ளவரை அதுக்குள்ளே ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதோடைய சென்டரில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஒரு 7 ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணதில் ஃப்ளவர்ஸ் அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம்.
ஸோ பேர்ட்ஸும் ஒரு பிரான்ச்சில் ஒன்று ஒட்டியிருப்போம், ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி ஒரு பிரான்ச்சில் ஒன்று ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க 2 ஃப்ளவர்ஸை சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லீஃபோடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ட்ரீயில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதில் லீவ்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் ஒட்டணுன்னா கூட இருக்கிற அந்த கேப்பில் கூட ஒட்டிக்கலாம். அது மாதிரி லீவ்ஸும் இன்னும் கொஞ்சம் எடுத்து கூட நம்ம இந்த ட்ரீயோடைய 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது நான் வந்து பேக் சைட்லேருந்து ஒட்டுறேன். இப்படி அவ்வளோதான். இது அப்படியே பின்னாடி டபுள் சைட் டேப் ஒரு 2 இல்லை 3 இடத்துல குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம வாலில் அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இல்லை ஹேங் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாலில் ஒட்டினதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸோ அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வால் ஹேங்கிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.